துலா ராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வந்து ஒர்க்கிங் பெனிஃபிட்ஸ் இந்த மாசம், அடுத்த மாசம், அதுக்கடுத்த மாசம்லாம் நல்லா போகுமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ இதனால உங்களோட வாழ்க்கை தரம் வந்து முன்னேற்றம் இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. துலா ராசிக்கு இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 10ல வந்து சுக்கிரன். உங்களோட அதிபதி தொழில் ஸ்தானத்துல நிக்கிறது ஒரு சிறப்பு. அப்ப தொழில் ஸ்தானத்துல அது போக வந்து லாபாதிபதி ஸ்தானத்துல அப்படின்னு கன்டினியூஸா வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 46 நாளுக்கு வந்து உங்களோட தொழில்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். பட் அதுக்குரிய வாய்ப்புகளை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, இல்ல வியாபாரம் செஞ்சாலும் சரி, இல்ல யார்ட்டயாவது வந்து நீங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல இருந்தாலும் சரி, அதுக்குரிய உங்களோட உழைப்ப நீங்க போட்டீங்கனாலே வந்து அடுத்த 46 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் பேசஸ் உங்களுக்கு வருவதற்குரிய வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். 2வது அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரை வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து அதிசாரம் வாங்கி ராசிக்கு 10ல வர்றார். ஸோ 10ல குரு வர்றது அப்படின்போது அதுவும் தொழில் ஸ்தானத்துல தான் வர்றது. உங்களுக்கு அடுத்த 2 மாசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து தொழில் ஸ்தானத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்ப தொழில்ல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம ஃபினான்ஸ்ல வந்து அப்டேட் ஆகி வந்துட்டே இருப்போம். ஸோ ஃபினான்சியல் அப்டேட் ஆயிட்டாலே வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து ரிலீவர் ஆகி அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்குரிய விஷயங்கள் இருக்கு. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் குருவோட பார்வையில் உங்களுக்கு வந்து ராசி நிக்கிறது ஒரு சிறப்பு. ஸோ அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நகர்வதற்குரிய விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ 2வது வந்து உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா, ஸோ இன்னமும் நீங்க அப்டேட் ஆகி வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வருஷம் உங்களோட வருஷம் தான். அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களோட வருஷம் தான். இந்த வருஷத்தை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நல்ல நேரம் வரலன்னு நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வராது. நல்ல நேரத்தை வந்து எதிர்கொள்ளுங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா, ஸோ இந்த வருஷம் உங்களோட வருஷம் தான். சரிங்களா?